தயாரிப்பாளர் சரவணன் பேசுகிறேன். என் தயாரிப்பில் என்னுடைய இது 4வது படைப்பு பித்தளமத்தின் படம் வருகிற ஜூன் 14ஆம் தேதி திரைப்படைகிறது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து அந்த படத்தை பார்த்து எனக்கு ஆதரவு பண்ணுங்க. ஏன்னா சினிமா அவ்வளோ வலி வேதனை எல்லாம் அதையும் தாண்டி இந்த படம் நான் தயாரிச்சிருக்கேன்னா ஏதோ இந்த சினிமா மேலே உள்ள ஈர்ப்பு எதுவும் இல்லை, என் மனசார பெரிய தாக்கம் இருக்குது. இந்த சினிமாவில் நான் ஜெயிக்கும் அப்படிங்கிற தாக்கம் இருக்குது. அதற்கான வேலைகள் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முழு நகைச்சுவையாக காதல் கலந்து ஒரு படமாக வரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இந்த படம் நான் வந்துட்டு அடாவடி கல்யாணங்களுக்கு அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய லாஸ். நான் வந்து ரொம்ப ஒரு லாஸ் மீன்ஸ் அப்படின்னா சினிமா மேலே வேண்டாம். ஏன்னா சினிமா நிறைய நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. சினிமாவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்துட்டு சினிமாவில் வந்து போலியாக வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அதனால ஏற்றுக்க முடியல. நம்மளாம் எப்படின்னா உண்மையாக பழகும். ஒரு வாட்டி நம்ம வந்து ஏற்கனவே அண்ணன் சொன்னால் அது அண்ணன் மனசார வந்துட்டு ஏற்றுக்கிட்டு தான் செய்யும். ஸோ சினிமா அந்த மாதிரி அது ஒரு ஃபோர்ஜரியான வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு இடைவெளி என்னுடைய மேனேஜர் மூலியமாக ஒரு நண்பர் வந்துட்டு அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு நம்பர் கொடுத்து எனக்கு தொடர்பு கொண்டார். எனக்கு அடிக்கடி மேனேஜர் மட்டும் என்னுடைய தொடர்புலேயே இருப்பாங்க. எப்போ வந்தாலும் மீட் பண்ணுவேன். படம் பண்ணுங்கன்னா நான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் முதல் படம் கலையாத நினைவுகளை வந்து அசோசியேட் டைரக்டர் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எனக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்தாரு மிஸ்டர் சுரேஷ், இந்த படத்தினுடைய இயக்குனர் மாணிக்க. அப்போ அவர்கிட்ட வந்து நம்பர் கொடுத்து அவர் எனக்கு தொடர்பு கொண்டார். ஆனால் அவர்கிட்ட நான் தான் சரவணன் அவர் சொல்லவே இல்லை. எங்கள் 2 பேருக்கு அறிமுகம் இருக்குன்னு ஒரு மேனேஜருக்கு தெரியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் சரி அவர் மேனேஜர் வந்து என்னை தொடர்பு கொண்டு கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் சும்மா ஆன்லைன் கதை மட்டும் கேளுங்க, பிடிக்கும் உங்களுக்கு. நான் சொன்னேன் பிடிக்கிறது இருக்கட்டும், யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் முதல் படம் தான் பண்ண போகிறாரு, தான் முதல் படம் வருது. அப்போ யார்கிட்ட அசோசியேட்டாக இருந்தார் கேட்டேன். அப்போ அவர் எல்லாரும் பேரை சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, இவர் தான். அப்போ இன்ன வரைக்கும் ஒரு படம் வாங்கிங்கிற என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல நீங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு. அப்படி நம்பர் கொடுத்த உடனே பேசினார் என்கிட்ட. அப்புறம் நான் அவரை பற்றி கேட்டேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லபடியாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு நான் அவரை பற்றி பேசுகிறேன். ஆனால் அவர் என்கிட்ட வந்து கதையை பற்றி கேட்டுட்டு இருக்காரு. கதையெல்லாம் அப்படி நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் சென்னை கண்டிப்பாக வரும்போது உங்களை மீட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு நான் ஜிஆர்டியில் தங்கியிருக்கும்போது, ஜிஆர்டி அப்படிங்கிற ரெசிடென்சியாக தங்கியிருக்கேன். அங்கே தங்கியிருக்கும்போது அவர் என்னை பார்க்க வந்தார். பார்க்க வந்துட்டு கதைக்களம் வந்துட்டு அவர் கதை சொல்கிறாரு, சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். அப்படியே அவர் பயங்கர வேர்த்து உட்காந்துருக்காங்க. எனக்கு அவரை பார்த்தோன்னா எனக்கு பாவமாக போச்சு. எனக்கு படம் கதையை பிடிக்கல, எனக்கு கதை பிடிக்கலையே, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, கதை நீங்கள் நல்லா இருப்பீங்களே, ஏன் எப்படி இருக்கிறீங்க கேட்கும்போது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை இருக்குது, என்னுடைய வாழ்வாதாரம், நான் எங்கேயாவது வந்து ஃப்ரீயாக உட்காந்து ஒரு 10 நாள் உட்காந்து கதை பண்ண முடியாது, நான் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் என்னுடைய பொருளாக என்னுடைய ஃபேமிலியை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னா. இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆனால் திறமசாலி, ஒரு திறமசாலி ஏன் இந்த அளவுக்கு உட்காந்துருக்காருன்னு சொல்லும்போது அப்போ அவருடைய பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் மனசில் வச்சுட்டு சொன்னேன். பரவாயில்ல, ஒரு 6 மாதம் டைம் எடுத்துங்க, நீங்கள் உங்கள் வீடு ஃபேமிலி அதெல்லாம் யோசிக்காதீங்க, அதுக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணணும், முதல்ல நல்லபடியாக கதையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் போய் உட்காந்து ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கணும். ஸோ கதை பண்ணாங்க. கதை பண்ணிட்டு வரும்போது ஒரு புதுசாக இருந்துச்சு. புதுசானா இன்றைக்கி நம்ம யாரும் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு புத்தி சொன்னால் யாரும் வந்து பார்க்கலாம் மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம சொல்லி அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கான தகுதி வளர்த்துக்கிறதுக்கு அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் எனக்கு ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. அப்போ நான் என்ன சொன்னால் ஒரு கதைக்கிழமையும் வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக இருக்கட்டும். அந்த ஒரு கமர்ஷியலாக இருக்கும்போது அந்த கதைகளை வந்து ஒரு காமெடி ஒரு அதுலேயே இருந்துட்டு போகுது சொல்லிட்டு நம்ம அந்த கதைகளை தேர்ந்தெடுத்தோம். அதில் முக்கியமான கேரக்டர் நீங்கள் படத்தில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு புதுசான ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு ஹீரோயின், முன்னாள் ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். படமாகவே படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது திருப்தியாக தான் இருக்கும். படம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அந்த படத்தில் வந்துட்டு அவர் நிறைய கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. அவருக்கு அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கணும். அந்த அடுத்த பட வாய்ப்புக்கு அப்போ தான் நான் அவருக்கு ஒரு படம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியலையே. படம் கொடுத்துட்டு இந்த படத்தை முறைப்படி நல்லபடியாக போய் சேர்த்தா மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகினா தான் அவருக்கு அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவருக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலிமா அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கும். ஹீரோவும் இன்னைக்கு கல்யாணம், இன்றைக்கி தான் நினைக்கிறேன் கல்யாணம் நினைக்கிறேன். ஸோ 14ஆம் தேதி அவருடைய ரிசப்ஷன். அவருக்கு ஒரு ட்ரீட் மாதிரி கூட இருக்கட்டும். இந்த படம் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைச்சு அவரும் அடுத்த கட்டத்தை போகிறதுக்கு என்னுடைய மனசார வந்துட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். சார் இந்த படத்தில் நல்லா வந்திருக்கு. காமெடிங்கிறது இந்த படம் வந்து காமெடி ஜென்ரல் காமெடி தான். காமெடி சின்னதாக ஆக்ஷன் இருக்கும், சின்னதாக லவ் இருக்கும். இந்த லவ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு புதுசாக தான் இருக்கும். அது காமெடி எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டு நமக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பாலசந்தன் சரி, தம்பியனும் சரி, மதுரை முத்தனும் சரி, முல்லை போதன் அவங்களாம் வந்துட்டு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆளுங்க அவங்க தான். ஸோ எல்லாருமே அது ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டாக எடுத்துவார் ஜார்ஜ் என்ன. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நிச்சயம் இந்த படம் கண்டிப்பாக என்னுடைய இயக்குனருக்கும் சரி, என்னுடைய ஹீரோவுக்கும் சரி, இதில் நடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க என்ன குப்பை படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு பேர் இருக்காது. ஒரு நல்ல படத்தில் பண்ணியிருக்காங்கிறது ஒரு நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். இந்த படம் நிச்சயம் திரையில் ஓரளவு நல்லா ஓடும். இதை வந்து மக்கள் தான் ஆதரவு கொடுக்கும். சார் இது இன்னும் நல்லா வந்திருக்கு. காமெடிங்கிறது இந்த படம் வந்து காமெடி ஜென்ரல் காமெடி தான்.
காமெடி சின்னதாக ஆக்ஷன் இருக்கும், சின்னதாக லவ் இருக்கும். இந்த லவ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு புதுசாக தான் இருக்கும். அது காமெடி எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டு நம்ம கவர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாலசந்தரும் சரி, தம்பியனும் சரி, மதுரை முத்தனும் சரி, முல்லை கோதண்டன் அவங்களாம் வந்துட்டு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆளுங்க அவங்க தான். ஸோ எல்லாருமே அது ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டாக எடுத்து ஜார்ஜ் என்ன, ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நிச்சயம் இந்த படம் கண்டிப்பாக என்னோடய இயக்குனருக்கும் சரி, என்னோடய ஹீரோவுக்கும் சரி, இதில் நடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க என்ன குப்பை படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு பேர் இருக்காது. ஒரு நல்ல படத்தில் பண்ணியிருக்காங்கிறது ஒரு நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். இந்த படம் நிச்சயம் திரையில் ஓரளவு நல்லா ஓடும். இதை வந்து மக்கள் தான் ஆதரவு கொடுக்கும். சார் இது என்ன வந்து காவியம்லாம் பண்ணலை, பெருசாக காவியம் பண்ணி வச்சுருக்காங்க வந்து பாருங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. படம் கமர்ஷியல் தான். படம் கமர்ஷியல்னா எப்படின்னா அந்த கமர்ஷியலுக்குள்ளே புதுசான ஒரு விஷயம் இருக்கும். அந்த புதுசான விஷயம் திரைக்குள்ளே வரும்போது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு புது, ஏன்னா எதிர்பார்த்து வரும்போது அது வந்துட்டு தெரியாது. எதிர்பார்க்காம வர்றவங்களுக்கு தான் இது புதுசு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க தெரியும். நிச்சயம் கமர்ஷியலை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது மக்களுக்கு